நண்பர்களே, தம்பிக்கு இன்னைக்கு தான் நாய்க்கடிக்கு கடைசி ஊசி போட போகிறோம். போன தடவையே டாக்டர் சொல்லி அமுச்சு விட்டாங்க, தம்பி 9:30 மணிக்கெலாம் வந்திருப்பான்னு சொல்லிட்டு. நானாக எழுந்ததே ஒரு 8 மணி பக்கம் போல தான் எழுந்தனே. எழுந்த உடனே சட்டுப்பட்டுன்னு காலை கடங்கள்லாம் முடிச்சு நம்ம டூத்லெஸ் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் இருந்து இங்கே 7 கிலோமீட்டர் வருது. சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம நாய்க்கடிக்கு கடைசி ஊசியை போட்டாச்சு நண்பர்களே. கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி கமிட்மெண்ட் இல்லைனா நம்ம ஃப்ரீயாக ஜாலியாக போயிடலாம். ஊசி போடக்குள்ள நர்ஸாக்கா ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னப்பா தம்பி தோல்லாம் இவ்வளோ ரஃபாக இருக்கு, ஊசியே உள்ளே இறக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு நான் என்னக்கா பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு கடிஜோக்கு போட்டேன். அதுக்கு தண்ணி நிறைய குடிக்கணுமான்னு சொல்லிட்டு அவங்களும் நல்லது சொல்லி அமுச்சு விட்டாங்க. அப்படியே வீட்டுக்கு போக்குள்ள நாளைக்கு ஒரு ஊர் பயணம் இருக்கு. அதனால ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நமக்கு இன்னைக்கு சமையலுக்கான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போயாச்சு. வீட்டுக்கு போனதோ காலை உணவு முடிச்சுட்டு பொறுப்பா தம்பி இன்னைக்கு வேலை கிளம்பிட்ட பார்த்துக்குங்க நண்பர்களே. தம்பி வேலையிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆயிடுச்சு, 5 ஆயிடுச்சு. மதிய உணவுக்கு என்ன இருக்குன்னா சாப்பாடு, அரைக்கீரை, பொரியலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கருவாட்டு வறுவல், அதுக்கப்புறம் ஆம்லெட் அவிச்சு பொரிச்சிருக்காங்க. சாப்பிட்டு முடிஞ்சதும் தம்பி மறுபடியும் பொறுப்பாக வேலை கிளம்பிட்ட நண்பர்களே. வேலையில் இருக்கக்குள்ள தான் இந்த ஒரு டாய் ஷாப்பை பார்த்தேன். ஏற்கனவே அது மேலே ஒரு கண்ணு. சரி ரேட்டெல்லாம் கேட்போம்னு சொல்லிட்டு ஒரு 2 பொம்மையோட ரேட்டு கேட்டேன். ஆனால் என்ன லைட்டாக அதிகமாக தான் சொல்கிறாங்க. பட் பர்சனலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா க்யூட்டாக இருந்ததுங்க. அந்த நாய்க்குட்டிலாம் நவுந்து போகுது சூப்பராக. ப்ரைஸு, டைமிங் டீட்டெல்லாம் கேட்டுட்டு நானும் அங்கேருந்து வந்துட்டேன். நண்பர்களே, தம்பி ஒர்க்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வந்த உடனே வழக்கம் போல் ஒரு ரிட்டன் எக்ஸசைஸ் ஒரு 30 செகண்ட் பண்ணியாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆயிடுச்சு, 10 ஆயிடுச்சு. இரவு உணவுக்கு என்ன இருக்குன்னா ஒரு 2 தோசை, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா சட்னி. சாப்பிட்டு முடிச்சதும் சிறிது நேரத்தை சோஷியல் மீடியாவும் எடிட்டிங்கும் பண்ணிட்டு கொஞ்சம் தம்பி டிப்ரெஷனுக்கு போயிட்டு தூங்கிட்ட பார்த்துக்குங்க. தூங்கணும்னா இல்லையான்னு சொல்லிட்டு தான் தெரியல. நண்பர்களே, 466 வரவு செலவு பார்த்துருவோமா. ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1250 வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கோம். அது ஏர்ன் பண்ணுறதுக்கு 10 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் நம்ம பைக் வந்து பார்த்தீங்கன்னா 104 கிலோமீட்டருக்கு ட்ரைவ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி செலவுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 220, அதுக்கப்புறம் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 193, அதுக்கப்புறம் நம்மளுடைய செலவு ஒரு 100 ரூபா. டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா 513 ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்கோம்.